நம்ம தேனிசை தென்றல் தேவா சாரு எங்க குடும்பத்துல ரொம்ப ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. காரணம் அவரோட பாட்டை சொல்லிதான் பயங்கர பட்டிமன்றத்துல ஹிட் ஆனோம். லாலாக்கு டோல் டொப்பிமா கண்ணே கங்கம்மா இடுப்ப சுத்தி திருப்பி பாரம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டு கவிஞர் வாலி ஒரு பெண்ணை பெருமைப்படுத்துவதற்காக எழுதினார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு விளக்கம் கொடுத்தோம். லாலா என்றால் திருநெல்வேலியில் அல்வா கிண்டும் இடம், டோல் என்றால் அடுப்பு, டப்பி என்றால் மாவு வைக்கும் டப்பா. இப்படி அல்வா அடுப்பிலே வேலை செய்யும் கங்கம்மா என்ற பெண்ணே, உன்னுடைய இடுப்பை அடிக்கடி திருப்பிப்பார், ஏனென்றால் ஸ்டவ்விலிருந்து தீ உன் சேலையில் பற்றிவிடக் கூடும் என்பதற்காகத்தான் கவிஞர் வாலி லாலாக்கு டோல் டோப்பிமா கண்ணே கங்கம்மா இடுப்பு சுத்தி திருப்பி பாரம்மா என்று எழுதியதன் நோக்கம் இதுதான் அப்படின்னு சொன்னோன்னா எல்லாரும் உண்மை. வாலி என்னை பார்த்துட்டு கண்ணீர் விட்டு அழுதுட்டாரு. சத்தியமா நான் இப்படி நினைச்சு எழுதவே இல்லடா, ஏண்டா இப்படி ஒவ்வொரு பாட்டுக்கும் இப்படி அர்த்தம் சொல்லி உசுர வாங்குறீங்க அப்படின்னாரு. அந்த பாட்டு தேவாண்ணன் பாட்டு அன்னைக்கு தொடங்கினதுதான். அவருடைய பாட்டு எத்தனையோ பாட்டு மேடையில பாடியிருக்கேன். பஞ்சு மிட்டாய் சீலை கட்டி பச்சை வண்ண ரவிக்க போட்டு கஞ்சி கொண்டு போறவளே நெஞ்சுக்குள்ள நீ வாரியா அடவாரி விட்டாக்க வரவழைச்சாக்க மடிதறிஞ்சாக்க வாரேன் பொங்க சிங்சா 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 சிங். இந்த ரெண்டு பாட்டையும் ஐயா தான் மியூசிக் போட்டார். ரெண்டுமே எதுல இருந்து எதை கொண்டு வந்து மேட்சிங் பண்ணியிருக்காரு பாருங்க. அவர் வெறும் கானா பாட்டு வெறும் குத்துப்பாட்டு மட்டும் இல்ல, கர்நாடக சங்கீதத்தில் அவர் எழுதி அவர் இசையமைத்த பாடல்களுக்கு நான் மிகப்பெரிய அடிமை. ஆனந்த பைரவிங்கிற ராகத்துல ஹரிகரன் பாடியிருப்பார். கொஞ்ச நாள் பொறு தொலைவார் ஒரு வஞ்சி கொடி இங்கே வருவார், கண்ணீரண்டில் போர் தொடுப்ப அந்த வெண்ணிலவ தோற்கடிப்ப. ஆனந்த பைரவி ராகத்துல இவ்வளவு அழகான ஒரு பாட்டு. பாட்சா படத்துல அந்த பாட்டு வர்ற சீன் இருக்கு பாருங்க. ரஜினி சார் அந்த மெடிக்கல் காலேஜ் இடம் கொடுக்குறவன்ட்ட எனக்கு என்ன ஒரு பேர் இருக்கு, காதுல போய் சொல்லுவாரு பாட்சா அப்படின்னாரு. தங்க மகன் இன்று சிங்க நடை போட்டு அருகில் அருகில் வந்தாள் அப்படின்னு சொல்லி அந்த கம்பீர நாட்ட ராகத்துல உண்மையிலே அவர் கர்நாடக சங்கீதத்திலும் மிகப்பெரிய வல்லமை உள்ளவர். இன்னைக்கு அவர் கர்நாடக சங்கீதத்துக்காகவே ஒரு படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. அந்த படம் மிகப்பெரிய சங்கராபரணம் மாதிரி வெற்றி அடையணும்னு சொல்லி நம்ம தேவா சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி.